ஹாய் 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 வணக்கம் மேடம். படுத்துருந்தேன், கடைக்கு போகலான்னு வச்சுன்னு வந்துட்டாங்க. வெயிலாக இருக்குன்னா வேணும்னு சொல்லி எங்கே போகணுமா, மாநகரம் மீன் மார்க்கெட்டுக்கு போகணுமா. வெயிலில் அடிக்கிற வெயிலில் மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லி வச்சு வராங்க. கிளம்பிட்டோம் மீன் மார்க்கெட்டுக்கு. வானகரம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கிட்டு நண்டு மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தனியா வாங்கி கொடுத்துருங்க டாடி. அதுல இருந்து 2 இவங்க பாருங்க. கடைக்கு போறோம். யாருக்கு ரகசியம் சொல்றீங்க? அதான் அஸ்கி வாட்ச். என்ன போற நேரத்துக்கு இருக்குமானு தெரியல. ஒரு மணிக்கு இல்லனாலும் எங்கனா சுத்தி ஆச்சு இன்னைக்கு வாங்கிட்டு வரோம். கிளாஸ் நைட் நான் கொஞ்சம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி தனியா வேணுமா? ஆமா, நீங்க தானே சாப்பிடுறீங்க, நான் மட்டுமா சாப்பிடுறேன். நான் உன்கிட்ட புடுங்குறேன்னா அது என்னால அதை எப்படி பார்க்க வச்சு சாப்பிட முடியும்? இந்த மாதிரி பண்ண முடியுமா? வருதா? எல்லாரும் தானே ஆசைப்படுறோம். ஃபங்க்ஷன் மாவட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பக்கத்துலேயே தான் திரும்பி எங்க யார் சொல்லி சாத்துறீங்க? என்னப்பா பண்ண ஃபங்க்ஷன்னா வெயில் வந்துச்சுன்னா நம்ம கூட தான் வெயில்ல தான் வைக்க போறோம் ஃபங்க்ஷனு. சமாளி முடியலப்பா, ரொம்ப வெயில் பாப்பா. ஏசியா இருந்தாலும் வெளிய வரணும் போணும்ல. எல்லாம் ரொம்ப இந்த ரோட்ல ஏசியா இருக்குது உனக்கு. ரோட்ல வேலை செய்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் பாவம். எல்லாருமே கஷ்டம் தான். ஜனம் வெளியே போய் வேலை செய்யறவங்க கஷ்டம் தான். ஆமா, வயசானவங்க எல்லாம் வெளியே போனாங்கன்னா பாவம் பார்த்து தண்ணியிலே குடலாம் எடுத்துட்டு போகணும். அப்படியே அடிக்குது வெயிலே, சமாளிக்கவே முடியல. எப்படி அடிக்குது பாரு. அவரு தான் அங்க கூட்டு போக மாட்டாரு. ஒரு நாள் கூட்டு போமான்ற. இங்கதான் இருக்கிறேன் நானே. பைக் எடுத்துன்னு வரலாம், வர மாட்டேன். எங்க மீன் வாங்க அந்த வாய் வச்சிங்க போச்சு. அந்த பக்கம் இருக்கா? இருக்கு பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வானகரம் வரலான்னு வந்தோம். க்ளோஸ் இல்ல, இந்த பக்கம் ஓப்பன் இருக்கு. பயந்துட்டேன் இல்லையான்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்க வந்தா லேட் ஆயிடுச்சு. எல்லாம் கழுவி வச்சுட்டானுங்க, நாளைக்கு தான்றாங்க. ஏமாந்து போயிட்டோம். இப்போ என்ன பண்றது? அங்கே கிடையாதுமா. நீ எங்க போயிட்டு இருக்க? இல்லையாம்மா மீன்? அப்ப எங்கதான் இருக்கோம் இப்போ? மீன் எங்கேயுமே கிடையாது. ஏமாந்து போயிட்டோம். மீன் வாங்க ராசியே இல்லை போல. மாமா பட்டாபுரம் போயிடலாமா? பட்டாபுரம் பட்டாபுரம் போயிடலாமா மாமா? அங்கேயும் கழுவி ஊற்றி வச்சுப்பாங்களா? கடவுளே போங்க. எதுக்கு சிரிக்கிற நீ? நினைச்சேன் சிரிச்சேன். நம்மவே வேற ஒரு நினைச்சு நம்மவே ஒண்ணு பேசுறேன். சும்மா பேச கவர் ஆயிடும். மீன் வாங்க போகணும். மீன் கிடைக்கல. கடைசியாக ஹோட்டலும் சாப்பிட்டு வீட்டில் சாப்பிடலாம். கர்ட் ரைஸ் சாப்பிட செட் ஆகலாம். தைசா சாப்பிட்டாச்சு. திரும்பி செகண்ட் ரோடுக்கு வந்து நம்மளுக்கு தைசா சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம செட் ஆகும். செகண்ட் ரோடு சாப்பிடுறது கார்ல ஏசில தானே வந்து சரி கோழி சொல்லா. அந்த கோழி சொல்ல என்ன சுத்தமாக விளங்கலாம்.
அது உனக்கு பிடிக்கலம்மா எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி அம்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன். ஒன்றும் இல்லைம்மா அம்மா, ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக சாப்பிடு. சொல்கிறத கேளு, கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு. அம்மா கொஞ்சம் சாப்பிடுமா, ஒன்றும் ஆகிடாது. வா கொஞ்சம் சாப்பிடுங்க. போடு போடு, அப்புறம் தரமாட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் வேணுமான்னு கேட்பேன். கொஞ்சமா போட்டுக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போட்டுக்கோ கொஞ்சம். போடுமா எவ்வளோ வேணுமோ நீயே போடு. என்னது மேங்கோ பார் கேட்டா இல்லையா, சாக்கோ பார் தான் கிடைச்சிச்சு கடைசியில. மேங்கோ பார் கேட்டனா இல்லன்ட்டாங்க. சாக்கோ பார் தான் கிடைச்சிச்சு. டாடி ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பசிக்கும் டாடி ப்ளீஸ் டாடி குறுக்குறே டாடி. ஐயோ டாடி ப்ளீஸ் டாடி. குக்கர்லாம் கிடையாது. ஒண்ணே தான டாடி கேட்டேன். பத்தா கேட்டேன். டாடி ஈவினிங்ல பசி எடுக்கும் டாடி. பசினா சாப்பிடுங்க. குழந்தை அடப்பிடிக்குதுப்பா. சரி ஒன்னு வாங்க டாடி டாடி நான் கேட்டா மைக்கா குறுக்குற எல்லாம் சாப்பிட கூடாது, அடி வாங்குவே நீ. அட்டை பண்ண கூடாது, அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியா வாங்கிட்டா. குறுக்குறை எல்லாம் சாப்பிட கூடாது. கல்யாணம் ஆகும் போது குழந்தைங்க மாதிரி குறுக்குறையை சாப்பிடுங்க. எந்த குழந்தை குறுக்குறை தான் சாப்பிட சொல்லுச்சு? நீ சாப்பிடுறிய உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது தெரியுமா? ஒரு குறுக்குறை சாப்பிட்டா 1000 ரூபாய் சொல்லணுமா? மாமா இப்போ எங்க போறோம்? Hi dude, welcome to my channel. நேற்று கடைக்கு போனோம் மீன் வாங்குறதுக்கு வானகரம். மீன் இல்லை கடைகள் அப்பயே சொன்ன போகும்போது மீன் வாங்க தரேன்னு. சரி இப்போ வந்து இங்கேயா வாங்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே தான் வீட்டுக்கிட்டே தான் போகிறோம். சரி மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஆனால் மீன் வாங்கிட்டு வருவோம், ஆனால் மீன் சமைக்கிறதுலாம் அடுத்த வீடியோ தான் வரும். ஆமாம் வெயில் வரப்பா ஒன்றும் முடியல, செய்ய முடியாது வெயில். காலையில் தெரியல, வெறுப்பா இருக்கு, கிச்சனே போக முடியல. காலையில எழுந்து என் பையனுக்கு வேலைக்கு போறதுக்காக சமையல் பண்றானா எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனா என்னால சுத்தமா முடியல, ரொம்ப கேர் ஆயிடுதா. வேத்து கொட்டினாவே அவ்வளவுதான் கேர் ஆயிடுறேன். கடுப்பாரு, எப்படா வெயில் காலம் முடியும்னு. இந்த வெயில்ல வேற பாப்பா கல்யாணம் வேற வச்சு வெயில்ல சுத்துறதுதான் வேலையா இருக்கு போது இனிமே எங்களுக்கு. இல்ல அடுத்த மாசம்லாம் தீவிரம் போல நாங்க வேலை அதிகமா இருக்கும். வெளியே போன வேலை நிறைய இருக்கு. அது ஒரு வீடியோ ரைனா வந்துட்டே இருக்கும். ஆமா மேரேஜ் வீடியோ தான். மேரேஜ் கோசம் பொண்ணுக்கு இன்னும் டேட்டு இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. அது எப்படி 1.5 மாசம் சரின்னு ஓடிடும். ஆமா இன்னும் பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. பர்ச்சேசிங் பண்ணணும், பத்திரிக்கை வாங்கணும், அப்புறம் அதை அடிக்க கொடுக்கணும், கோவில் போகணும், நிறைய இருக்கு. தலை சுத்துது இப்பவே. வெயில் டைம்யா வெளியே வர முடியல. இதெல்லாம் முடிய நினைச்சாலே எப்படிலாம் இருக்கு. போய் பார்ப்போம், மீன் இருக்கா பார்ப்போம், வாங்குவோம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எதிர்க்க வந்து மீன் கடை இருக்கு. அந்த மீன் கடைக்கு தான் மாமா போயிருக்காரு மீன் வாங்கறதுக்கு. தெரியுதுங்களா? இங்கே தான் இருக்கார் மாமா மீன் வாங்கிட்டு. சொல்லுங்க. ஒரு அடியா சுத்தி மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்கியாச்சு புட்டுக்கு பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டனும் ஃபிஷ்ஷும் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். அது செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள நம்ம வெந்துருவோம். மட்டன் வேகிறதுல நம்ம வெந்துருவோம். வெந்துட போறேன் இன்னைக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஓகே, பாய். பாய்.